கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எபேசியர் 5:16, அதே மாதிரி கொலேசியர் 4:5 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யணுமோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளானதால் இப்போ வருகிற அந்த காலங்கள்லாம் ரொம்ப பொல்லாத காலம், பயங்கரமான காலம், கடைசி காலம், கொடிய காலம், அன்பு தணிந்து போயிருக்கிற காலம், கர்த்தர் வரப்போகிற காலம், அப்புறம் ஒருவரை ஒருவர் மடித்து கொள்கிற காலம், புறங்குறும் காலம், எல்லாம் இருதயத்திலேருந்து எல்லாம் பொல்லாங்கானது எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிற காரியம், மனுஷன் துணிகரமான பாவங்கள் செய்கிற காலம். இந்த காலங்கள் நாட்கள் பொல்லாதது. அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு சொல்கிறார். காலத்தை என்ன செய்யணுமா, நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா. பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் நம்ம அசாட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது நஷ்டத்தை உண்டாகும். கலாத்தியர் 6:2 கூட புறம்பே இருக்கிறதுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிறோம். இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். 2 தீமோத்தேயு 2:6 சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்குது. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனங்கள்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நாட்கள் பொல்லாதவையினால் நடக்குது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக. யாருக்கு பைத்தியம்? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ காலம் கூடிதான் இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது என்ன செய்யும்? நீதிக்கு பிழைத்து, நம்ம எல்லாவற்றையும் நீதிக்கு பிழைத்து கொள்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அப்போ பாருங்கள், நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். 2வது நம்ம பாருங்கள், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொல்லணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116:12 ஓகே. சங்கீதம் நான் சங்கீதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியிருக்கிறார், பாடியிருக்கிறார். சங்கீதம் அவ்வளவும் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப உண்மையானது மட்டும் இல்லை, அவர் அனுபவிஸ்தர் ரொம்ப அனுபவித்து அந்த காரியங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கிறார். அவ்வளோ காலங்கள் பொல்லாததாக இருக்குது, நாட்கள் பொல்லாததாக இருக்குது. இப்போ வரப்போகிற காலமெல்லாம் சொல்லவே முடியாது. அந்தி கிறிஸ்து வருகிற நேரம் நெருங்கி போச்சு, கர்த்தர் வருகிற நேரம் நெருங்கி போச்சு. அவன் அந்தி கிறிஸ்து வெளிப்படுற நாள், முத்திரை போடுற நாள், சிப்பு குத்துற நேரம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரிசல்ட் வர நேரம் கொடிய காலமாக இருக்குது. இந்த காலத்தை நம்ம என்ன செய்யணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா. டெய்லியும் ஜெபிச்சு, வேதத்தை படித்து, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து நம்ம என்ன செஞ்சுக்கணுமா, பிரயோஜனப்படுத்தணுமா. நாட்களை பொல்லாததாக இருக்கணும், நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எப்போதும் ரட்சிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கணுமா. ரட்சிப்பில் மகிழ்ச்சியில் நம்ம இருக்கணுமா. கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்தால் நம்ம யார்? பரிசுத்தவங்கள அவர் நம்ம பரிசுத்தம். நம்ம எப்போவுமே எங்கே வைக்கணும்? பரிசுத்தம். நம்முடைய கிறிஸ்துவின் மேல் தான் நம்பிக்கை வைத்து நடந்தோம்னா பரிசுத்தமாக இருப்போம். ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால்தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணுமா. சரிங்களா? நம்ம அப்படி இருக்கிறோமா? மகிழ்ச்சின்றதே கிடையாது வாழ்க்கையில். மகிழ்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. நோயும் வியாதியும் மரணக்கண்ணியும் பொல்லாப்பும் பொய்யும் புரட்டும் திருட்டும் களவும் என்னென்னமோ கிடக்குது. அதான் கிடக்குது இல்லையா? ரட்சிப்பின் மகிழ்ச்சி எங்கே இருக்குது? கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும். ஏன்னா கிறிஸ்து தான் முக்கியம். அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கையும் காலையும் கூட ஆட்ட முடியாது, சுவாசமே இருக்காது. மூச்சு உள்வாங்கி வெளியே வர்றது ஏசு தான் விடுறோம். ஏசுன்னும் போது மூச்சு உள்வாங்கி வெளியே வருது. மூச்சு காற்று கூட
இயேசுவால் தான் முடியும். நம்ம மூச்சே அவர் தான், நம்முடைய ஜீவனே அவர் தான். என் ஜீவன் இந்த கரத்தில் இருக்குதுங்க தான் சொல்லுது. என்னுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்குதுன்னு வருது. என் கரங்கள் என்ன செஞ்சுருக்கிறேன், வரைந்திருக்கிறேன்றாரு. பாருங்கள், நம்முடைய தேவன் அவ்வளோ மகா பெரியவர். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால் இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ரட்சிப்பின் மகிழ்ச்சி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால காலத்தினமும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வாசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.